வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நகைச்சுவை நடிகர் மதன் பாபு மரணத்திற்கு ஒரு நடிகர் கூட வரல, உறவினர்கள் வேதனை, இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான மதன் பாபு அந்த படத்தை தொடர்ந்து விஜயினுடைய பூவை உனக்காக, ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்குள் நிலவு, யூத், நடிகர் அஜித்துடன் வில்லன், கமலஹாசனின் பம்பல் கே சம்பந்தம், வசூல் ராஜா எம்பிபிஎஸ் உட்பட பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறாங்க. தனது வித்தியாசமான சிரிப்பால் மக்கள் மனதில் இடம் பிடித்த மதன் பாபு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவர் உயிரிழந்திருக்கிறாரு. அவருடைய உடல் சென்னை அடையார் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போது உறவினர்களை தவிர எந்த முன்னணி நடிகரும் வரவில்லை என உறவினர்கள் வேதனை அடைந்திருக்கிறாங்க. மதன் பாபு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருடமாக எந்த திரைப்படங்களை நடிக்கும் வாய்ப்பு வரல. இதுதான் அவருடைய உடல்நலம் மிகவும் மோசமானதற்கு காரணம். ஒவ்வொரு மனிதனுக்கும் காலையிலிருந்து இரவு வரை செய்வதற்கு ஏதோ ஒரு தொழில் இருக்கும். அதே போல்தான் மதன் பாபு அவர்களுக்கு நடிப்பது தொழிலாக இருந்தது. ஆனால் இவருக்கு கிட்டத்தட்ட 15 வருடமாக எந்தவித பட வாய்ப்பு வரல. இவருடன் நடித்த சக நடிகர்கள் உயரத்துக்கு சென்றுட்டாங்க. அப்போது கூட இவருக்கு பட வாய்ப்பு யாருமே வாங்கி தரவே கிடையாது. அவர் உடல்நலம் மோசமானதற்கு இதுவே ஒரு காரணம் என்று அவருடைய உறவினர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இரவு இறந்து விட்டதாக செய்திகள் வெளியானது. அப்படிப்பட்டு இப்போது வரைக்கும் எந்த ஒரு நடிகரும் அவருடைய உடல் அஞ்சலிக்கு செலுத்த வரவே இல்லை. இவர் சேர்ந்து நடிக்காத நடிகரே கிடையாது. அனைத்து முன்னணி நடிகருடனே இவர் நடித்திருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட ஒருவர் கூட எட்டி கூட பார்க்கவே கிடையாது. இன்றைய காலத்தில் பணம், புகழ், பெயர் பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. மதன் பாபு ஒரு சாதாரண நடிகர் இல்லை. அவருடைய சிரிப்பு தனித்துவமானது. சிரிப்பு மனிதர் என்ற சொல்லுக்கு தகுதியான மதன் பாபு சார் தான் இவர். இன்றைய மயில்சாமி, விஜயகாந்த், விவேக் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா அவருக்கு நிச்சயமாக மருத்துவ உதவி செய்திருப்பாங்க. இறப்பு தொடங்கி மயான முறை கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அவருடன் நடித்த எந்த பெரிய நடிகரும் வரல. அதை நினைக்கும் போது வேதனையாகத்தான் இருக்குது. ஒரு நடிகர் நன்றாக இருக்கும்போது அவரை சந்திக்கிறாங்க இல்லையா, அப்பாற்பட்ட விஷயம்தான். அந்த கலைஞர் இறந்த பிறகு அவருடைய இறுதிச் சடங்குல ஒவ்வொரு கலைஞரும் வர வேண்டும். அதுதான் அந்த நடிகருக்கு கடைசியாக நாம் செலுத்தும் மரியாதை. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை பிரார்த்திக்கிறேன் என மதன் பாபு அவர்கள் உறவினர்கள் வேதனையுடன் கூறியிருக்கிறாங்க. மதன் பாபுவுடைய மரணத்திற்கு செய்தி கேள்விப்பட்ட உடனே எஸ்.ஏ. சந்திரசேகர் நேராக வந்து உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதே போல பாக்யராஜ் தனது மனைவி பூர்ணிமாவுடன் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.